In this video, we'll discuss about reduce the harm with clinical alarm system. மருத்துவ அலாம் சிஸ்டம் மூலம் தீங்கை எப்படிலாம் குறைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கிளினிக்கல் அலாம் சிஸ்டம் அண்ட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் பேஷண்ட் மானிட்டரிங் இன் ஹெல்த் கேர் சிஸ்டம். ஹெல்த் கேர் அமைப்புகளின் பேஷண்ட்டை கண்காணிக்கும் ஒருங்கிணைந்த பகுதி தான் வந்து இந்த clinical alarm. Clinical alarm, it is here that healthcare அமைப்புகளின் பேஷண்ட்டை கண்காணிக்கும் ஒருங்கிணைந்த பகுதி ஆகும். While this alarm play a crucial role in altering healthcare professional to potential patient emergencies, they can also contribute to alarm fatigue and patient harm if not managed effectively. ஸோ பேஷண்ட்டோட அவசர நிலைக்கு நிபுணர்களை எச்சரிப்பதில் முக்கிய பங்கு வசிக்கிறது. இந்த கிளினிக்கல் அலாரம் பேஷண்ட்டோட அவசர நிலையை நிபுணர்களுக்கு எச்சரிப்பதில் ஒரு முக்கிய பங்கு வசிக்கிறது. ஆல்சோ தீஸ் கான்ட்ரிபியூட் தட் பேஷண்ட் சோர்வு நிலை அவங்க அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது. ஸோ ஹியர் செவரல் ஸ்ட்ராட்டஜிஸ் டு ரெடியூஸ் த ஹார்ம் அசோசியேட்டட் வித் கிளினிக்கல் அலாம் சிஸ்டம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அலாம் கஸ்டமைசேஷன். ஸோ அலாம் கஸ்டமைசேஷன் தனி பயனாக்கம். Healthcare facilities should implement alarm customization capabilities, allow healthcare professionals to tailor alarm setting based on individual patient need and clinical context. This customization can help minimize unnecessary alarm, reduce that alarm fatigue. Alarm தனி பயனாக்கம் இது வந்து என்னென்னா ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே வந்து தனியாக வந்து அந்த அலாரம் செட்டிங் வச்சுக்கலாம். ஆனால் அது வந்து வென் நெசசரியோ அப்போ மட்டும் தான் வைக்கணும். அன்னெசசரி டைம் வந்து தே ரெடியூஸ் தட் அலாம், அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நெசசரி அப்போ ஈச் அண்ட் எவரி பேஷண்ட்டுக்கும் தனியாக ஒரு அலாம் செட்டிங் வச்சுக்கலாம். தேவையில்லாதப்போ வந்து அதை ரிமூவ் பண்ணிடலாம். ரெடியூஸ் தட் அலாம் ஃபேட்டிக். செகண்ட் ஒன் இஸ் அலாம் ஆப்டிமைசேஷன் அண்டு த்ரெஷ்ஹோல்ட் செட்டிங். அதாவது இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு நோயாளி மற்றும் மருத்துவ சூழ்நிலைக்கு சரியான முறையில் அமைந்திருப்பதை அலாம் சரியான முறையில் அமைந்திருப்பதை உறுதி செய்ய அலாம் த்ரெஷ்ஹோல்டுனா லிமிட் தொடர்ச்சியான மதிப்பீடு அவசியம். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க தேர்வுமுறை அலாம் ஆப்டிமைசேஷன் அண்டு த்ரெஷ்ஹோல்ட் செட்டிங் லிமிட் அதை பற்றி பார்க்க போகிறோம். கண்டினியூவஸ் எவாலுவேஷன் ஆஃப் அலாம் த்ரெஷ்ஹோல்டு கண்டினியூவஸாக வந்து எவாலுவேட் பண்ணும். அலாரமோட லிமிட் இஸ் எசென்சியல் டு என்ஷூர் தே ஆர் செட் அப்ராக்சிமேட்லி ஃபார் ஈச் பேஷண்ட் அண்ட் கிளினிக்கல் சுச்சுவேஷன். ஓகே, சரியான முறையில் அமைந்திருப்பதை வந்து நம்ம உறுதி செய்யணும். தொடர்ச்சியான மதிப்பீடு அவசியம். பை regular reviewing and adjusting alarm setting, healthcare provider can minimize false alarm while maintaining sensitivity to critical event. அலாரம் அமைப்பை தவறாமல் பார்ப்பதின் மூலமும் சரி செய்வதன் மூலமும் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் பராமரிக்கும் போது தவறான அலாரங்களை குறைக்கலாம். தென் அலாரம் ப்ரையோடைசேஷன் அதாவது முன்னுரிமை. So here implementing alarm prioritizations mechanism can help healthcare professional differentiate between critical and non-critical alarm. அலாரம் முன்னுரிமை that healthcare professionalக்கு வந்து என்னத்தை தெரிவிக்குதுன்னா critical and non-critical அந்த பேஷண்ட்டோட கிரிட்டிக்கல் கண்டிஷன் அண்டு நான் கிரிட்டிக்கல் கண்டிஷனை வேறுபடுத்த உதவுகிறது. திஸ் அப்ரோச் allow them to respond promptly to alarm that required immediate attention while providing a controlled environment for addressing lower priority alarm.
இதனால் அவங்களுக்கு வந்து யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக தெரிஞ்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. தென் அலாரம் எஸ்கலேஷன் புரோட்டோகால். ஸோ தெளிவான அலாரம் அதிகரிப்பு நெறிமுறைகளை நிறுவுதல். அலாரங்கள் சரியான முறையில் நிர்வகிக்கப்பட்டு பதிலளிக்கப்படுவதை உறுதி செய்கிறது. எஸ்டாப்ளிஷிங் கிளியர் அலாரம் எஸ்கலேஷன் புரோட்டோகால் ensure that alarm are appropriately managed and response to in a timely manner. ஸோ இங்கே என்ன பண்ணுது, எஸ்டாப்ளிஷிங் கிளியர் அலாரம் எஸ்கலேஷன் புரோட்டோகால். அலாரம் எஸ்கலேஷன் புரோட்டோகால் என்ன பண்ணுது, என்ஷூர் தட் அலாரம் ஆர் அப்ராப்ரியேட் மேனேஜ்டு, கரெக்டாக மேனேஜ் பண்ணுறாங்களா, அண்ட் ரெஸ்பான்ஸ் டு டைம்லி மேனர். இந்த நெறிமுறைகள் பல்வேறு வகையான அலாரங்களுக்கு பதிலளிப்பதற்கு யார் பொறுப்பு என்பதனை வரையறுக்க வேண்டும். அண்டு தூண்டப்படும் போது எடுக்க வேண்டிய படிகள் கோடிட்டு காட்ட வேண்டும். தீஸ் புரோட்டோகால் ஷுட் டிஃபைன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள், யார் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெஸ்பாண்டிங் த டூ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அலாரம் அண்ட் அவுட்லைன் த ஸ்டெப்ஸ் டு டேக்கன் வென் தட் அலாரம் இஸ் ட்ரிகர்டு. பல்வேறு அலாரம் இருக்குது, அது வந்து யார் வந்து பொறுப்பு, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் யார் யார் பொறுப்பு, அப்போ வந்து அலாரம் அடிச்சிச்சுன்னா அவங்க வந்து அதுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணணும், ஓகே, அதெல்லாம் வந்து ஒரு வரையறிக்கை செய்யப்பட வேண்டும். ஸோ கிளியர் அலாரம் எஸ்கலேஷன் புரோட்டோகால் என்ஷூர் அப்ராப்ரியேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்பாண்ட் இன் எ டைம்லி மேனர். ஸோ this one define who is response to different type of alarm and what are the steps they want to take. Okay, steps to be taken when alarm is triggered. That பணியாளர்கள் கல்வி மற்றும் பயிற்சி, ஸ்டாஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். Proper education and training program should be provided to healthcare professionals regarding alarm management, including the recognition of critical alarm appropriate. ஸோ முக்கியமான அலாரங்களை அங்கீகரிப்பது உட்பட அலாரம் மேலாண்மை தொடர்பான ஹெல்த்கேர் நிபுணர்களுடன் முறையான கல்வி மற்றும் பயிற்சி திட்டங்கள் வழங்கப்பட வேண்டும். அங்கே இருக்க ஸ்டாஃபுக்கு வந்து எப்படி வந்து அலாரம் யூஸ் பண்ணுங்கிறத அந்த நிபுணர்களுக்கு இருந்து பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். அப்ராப்ரியேட் ரெஸ்பான்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் அவாய்டிங் அலாரம் டீசென்சிட்டேஷன். இதனால என்ன, ப்ராப்பர் பயிற்சி இருந்தால் அலாரம் தேய்மானத்தை தவிர்க்கலாம். ஆன்கோயிங் எஜுகேஷன் கேன் என்ஹான்ஸ் அவேர்னஸ் அண்ட் ப்ரொமோட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் இன் அலாரம் சிஸ்டம் யூட்டிலைசேஷன். ஓகே, இது வந்து ஒரு அவேர்னஸையும் பெஸ்ட் ப்ராக்டிஸையும் கொடுக்குது, கண்டினியூஸ் எஜுகேஷன். தென் அலாரம் அனலைட்டிக் அண்ட் டேட்டா ட்ரைவன் இன்சைட்ஸ். Then leveraging data analytic and advanced technologies can help identify pattern trends and potential improvement in alarm management. Analyzing alarm data can provide insight into alarm fatigue, alarm utilization, false alarm cause, and leading to targeted intervention and system optimization. Leveraging data அனலைட்டிக்ஸ் அண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி என்ன பண்ணுது, கேன் ஐடென்டிஃபை லிவரேஜ் டெக்னாலஜி என்ன பண்ணுதுன்னா ஐடென்டிஃபை பேட்டர்ன் ட்ரெண்ட்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அலாரம் மேனேஜ்மெண்ட். It can provide alarm fatigue, alarm utilization and false alarm causes leading to target intervention and system optimization. Then human factor engineering, நிபுணர்களை வச்சு வடிவமைக்கிறது. Involving human factors, expert in that design and evaluation of alarm system can help ensure that alarm is intuitive, easily understandable and conducive to effective decision making. Consideration of human factor principles during the design process can improve alarm system usability and mitigate potential error. நிபுணர்களை வச்சு நம்ம பராமரித்தா எரர் வராமல் பாதுகாக்க முடியும். தென் இன்டர்டிசிப்ளினரி கொலாபரேஷன், சவால்கள் மற்றும் புதுமையான தீர்வு.
என்கரேஜிங் கொலாபரேஷன் பிட்வீன் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் அலாரம் சிஸ்டம் மேனுஃபேக்சரர். இங்கே வந்து என்ன ஒரு கொலாபரேஷன் வேணும். யார் யாருக்கு? ஹெல்த் கேர் ப்ரொவைடருக்கும் அலாரம் சிஸ்டம் மேனுஃபேக்சரர் அண்ட் அதர் ஸ்டாக் ஹோல்டர் கேன் லீட் டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தட் changes associated with alarm system and development of innovative solution. ஸோ இங்கே வந்து என்னென்னா இன்டர்டிசிப்ளினரி கொலாபரேஷன், ஒரு கொலாபரேஷன் வேணும். யார் யாருக்கிட்டனா ஹெல்த் கேர் ப்ரொவைடர், தட் அலாரம் சிஸ்டம் மேனுஃபேக்சரர், அதர் ஸ்டாக் ஹோல்டர். இதுதான் வந்து என்ன கொடுக்குதுன்னா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் டு challenges associated with alarm system and developed innovative solution, sharing experience, insights and best practices can contribute to ongoing improvement effort. Then regular system maintenance and update. இதில் என்ன பண்ணுறாங்க? routine maintenance and update of alarm system can crucial to ensure their reliability and optimal preference. Regular check, equipment calibration and software update should be carried out to minimize system malfunction and false alarm. இங்கே வந்து ரொட்டீனாக மெயின்டைன் பண்ணணும், அப்டேட் பண்ணணும் அலாரம் சிஸ்டத்தை. அப்புறம் ரெகுலர் செக்அப், எக்யூப்மெண்ட் கலாபரேஷன், சாஃப்ட்வேர் அப்டேட் எல்லாமே ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கணும். இது வந்து என்ன பண்ணுதுன்னா டு மினிமைஸ் மால் ஃபங்க்ஷன் ஆர் ஃபால்ஸ் அலாரம் வராமல் பார்த்துக்கும். continuous quality improvement. Establish a culture of continuous quality improvement within that healthcare organization. Promote ongoing assessment, feedback, refinement of alarm management practices. So continuous quality improvement. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா continuous quality improvement within that healthcare organization கண்டினியூவஸாக கொடுத்துருந்தா இது என்ன ப்ரொமோட் பண்ணுது? ஆன்கோயிங் அசஸ்மெண்ட், ஃபீட்பேக். எப்படி என்ன பண்ணலான்னா ஆன்கோயிங் அசஸ்மெண்ட் என்ன அசஸ் பண்ணுறாங்க, ஃபீட்பேக் என்ன, ரிஃபைன்மெண்ட் ஆஃப் அலாரம் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ், ரெகுலர் ரிவ்யூவிங் அலாரம் ரிலேட்டட் இன்சிடென்ட். ரெகுலராக வந்து ரிவ்யூ எடுக்கணும். கண்டக்டிங் ரூட் காஸ் அனலைசஸ் and implementing appropriate correct action can help mitigate potential harm. Used harm with the clinical alarm system. மருத்துவ அலாரம் சிஸ்டம் மூலம் எப்படிலாம் வந்து தட் தீங்கை குறைக்கிறது, ரெடியூஸ்டு ஹார்ம், அதை பற்றி பார்த்துருக்கோம். இதில் வந்து என்னென்ன அலாரம் கஸ்டமைசேஷன், எல்லா பேஷண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக வைக்கணும். நெசசரி அப்போ, அன்னெசசரி அப்போ ரிமூவ் பண்ணிடணும். அலாரம் ஆப்டிமைசேஷன் அண்டு த ஸ்கோல், லிமிட் ஆஃப் அலாரம் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுங்கிறத வந்து மதிப்பீடு செய்யணும். தென் அலாரம் பீரியாரிட்டி, அதை வந்து கிரிட்டிக்கல், நான் கிரிட்டிக்கல் வந்து ஈஸியாக வந்து ஹெல்த் கேர் ப்ரொவைடர் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். தென் அலாரம் எஸ்கலேஷன் ப்ரோட்டோக்கால் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஓகேவா? அப்ராப்ரியேட் மேனேஜ்மெண்ட் அண்டர் ரெஸ்பாண்ட் இன் எ டைம்லி மேனேஜ். தென் அது அலாரம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டாஃபுக்கு வந்து ப்ராப்பர் எஜுகேஷன் அண்டு ட்ரைனிங் கொடுக்கணும். அலாரம் அனலைட்டிக் அண்டு டேட்டா ட்ரைவன் இன்சைட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம ரெகுலராக மானிட்டர் பண்ணோம். அதை வந்து இங்கே வந்து ஹியூமன் ஃபேக்டர் இன்ஜினியர் ஒரு எக்ஸ்போர்ட்டை வச்சு அதை வந்து மானிட்டர் பண்ணோம். அப்போ தான் வந்து எந்த எரரும் இல்லாமல் பாதுகாக்க முடியும். தென் ஒரு கொலாபரேஷன் வேணும். யார் யாருக்கு? ஹெல்த் கேர் ப்ரொவைடர், ஸ்டாக் ஹோல்டர், அந்த மேனுஃபேக்சரர். அப்போ தான் வந்து ப்ராப்ளம் வராமல் பாதுகாக்க முடியும். ரெகுலர் சிஸ்டம் மெயின்டைன் பண்ணணும், அப்டேட் பண்ணணும். கண்டினியூஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட், அதுக்கு வந்து ரிவ்யூ எடுத்துகிட்டு இருக்கணும். ஸோ இது மூலமாக வந்து எப்படின்னா ரெகுலர் ரிவ்யூவிங் அலாரம் ரிலேட்டட் இன்சிடெண்ட் என்னென்னா ரூட் காஸ் அனலைசஸ், இம்ப்ளிமெண்டிங் அப்ராப்ரியேட் corrective action can help mitigate potential harm. Thanks for watching.